ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பாண்டுரங்கன் மகிமையில் பெரியதாசர் பார்த்துட்டு இருக்கோம். மனங்களின் தூரம்தான் வைகுண்டம் இருக்குங்கிறத ராஜாவுக்கு சொல்லி சன்மானங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறார். இவருக்கு அந்த சன்மானங்கள் எல்லாம் பெருசே கிடையாது, பொருட்டே கிடையாது இல்லையா. இவர் வாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் கோவிலில் போய் உட்காந்துட்டு ரங்கா 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சதா சர்வகாலமும் உட்காந்துருக்கார். ஒரு நாள் ராஜா அந்த பெரிய சாமியை கூட்டின்மா கோர்ட்டுக்கு அப்படின்னு. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டுன்னு மறுபடியும் எல்லாரும் போய் கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்தால் இந்த ராஜா சொல்கிற, என் மேலே ஒரு பாட்டு பாடுப்பா, நான் உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே பெரியசாமிக்கு முடியாது. ஏன்னா கடவுளுடைய நாமாவை சொல்லக்கூடிய இந்த வாயால், கடவுளுடைய பாடல்கள் பாடக்கூடிய இந்த நாவனால் ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடி கிடைக்கக்கூடிய சன்மானம் எனக்கு தேவையில்லை. வைகுண்டம்ங்கிற பேரை கேட்டு அப்படி மகிழ்ந்து சொன்னார். என் மேலே ஒரு பாட்டு. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி பாட்டு பாட சொல்லுவா, சன்மானங்கள் கொடுப்பா. அது ஒரு அந்த புலவர்களும் என்ன பண்ணுவா, அந்த ராஜா போர் புரிந்த போது எவ்வளவு விழுப்புண்கள் இருந்தது, எத்தனை பேரை அவர் தோக்கடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி பண்ணுவா, சன்மானங்கள்லாம் வாங்கிட்டு போவா. அந்த மாதிரி இந்த ராஜாக்களுக்கு அது ஒரு கூலிங் அவளுக்கு. என்னன்னா பாடு, என் மேலே பாடு அப்படின்னு. எனக்கு பொண்ணு பொருள்லாம் தேவையில்லை, நான் உங்கள் மேலே பாட மாட்டேன். அழிவில்லாத கடவுளுடைய நாமா, இந்த நரசிம்மருடையும் ரங்கனுடைய நாமாவையும் சொல்கிற பொருள், அந்த பொன் பொருள்லாம் எனக்கு தேவையில்லை, பரம்பொருள் தான் எனக்கு தேவை. பரம்பொருளில் தான் என்னோட நாக்கில் பாட்டா பாடும் அப்படின்னு. உம்மை பற்றி பாடுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு தைரியமாக இந்த பெரியசாமி சொல்கிறார். உடனே ராஜா கோவம் வருது, கொஞ்சம் தான் கோவம் வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற சபை வாழலாம் புலவர்கள்லாம் தூபம் ஏற்றி விட்றான். பாருங்கோ, உங்கள் மேலே பாட்டு பாட மாட்டேங்கிறான் இவன், என்ன இப்படி பண்ணுறான் இவன், இப்படியே இவனை நீங்கள் விட்டேன்னு நினச்சிக்கோங்கோ. இவன் ஊரில் போய் எல்லாரையும் சேர்த்துண்டு இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்க்க ஒரு கிளர்ச்சியாளனா மாறிடுவான் இவன். எப்படி பாருங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடியவன் ஒரு கிளர்ச்சிக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மேலே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி ராஜாவுக்கு முன்னாடி இந்த மற்ற சபை மக்களும் புலவர்களும் எல்லாம் வைக்கிறான். ஒரு புலவன்கிற நேமில் இவன் கிளர்ச்சியாளனா மாறப்போகிறான், இவனை நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. பாடுவியா மாட்டையா, முடியவே முடியாது. பெரியசாமியும் மாட்டேங்கிறார், அவரும் விட மாட்டேங்கிறார். சரி என்ன பண்ணுறது, கத்தி எடுத்துட்டு வா, கத்தியால் இவரை ஒரு கீரல் கொடு. கீரலா போடு, நீ வாட்டுக்கு போட்டுக்கோ, இந்த இடத்துல போடுறியா போடு. நரசிம்மா ரங்கா, ஒரு கீரலுக்கும் ஒரு பேர். உடம்புல காயம் பட்டா மாதிரியே தெரியல. எப்படி லங்கையில் அனுமாருக்கு வாலில் நெருப்பு வச்ச போது குழு 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 குழுன்னு ஃபீல் பண்ணாரோ, அக்னியை ஒன்றும் பண்ணாது இல்லையா. அந்த சீதாதேவியை பிரார்த்தனை பண்ண இவருக்கு அப்படியே குளிர்ந்தது மாதிரி இவருக்கு பண்ணால், கத்தியால் பண்ணால் ஒன்றுமே இல்லை. சரி ஈட்டி எடுத்துன்னு வா, அடுத்தது ஈட்டியால் பண்ணால் ஒன்றும் இல்லை. சாட்டை எடுத்துட்டு வா, சாட்டையால் எடுத்தாலும் ஒன்றுமே இல்லை. புலி கூண்டல் இவனை அடடா எல்லாம் ஏற்றி விட்றான், அத்தை பண்ணுங்க இத்தை பண்ணுங்கன்னு. அந்த புலி கூண்டுக்குள்ளே போனால் அது உருமிண்டு கிடக்கு. உள்ள இவர் அந்த சிந்தனையெல்லாம் கிடையவே கிடையாது. நரசிம்மா ரங்கா, நரசிம்மா ரங்கா. போனால் அந்த புலி இவரை பார்த்து தலை வணங்குறது. என்னடா அது, இப்படி பசியோடு இருக்கக்கூடிய புலி இவரை பார்த்து தலை வணங்குறது, இவன் ஏதோ மாய மந்திரம் பண்ணுறான், ஏதோ மந்திரவாதி ஆட்டிருக்கு இவன் அப்படின்னா. நல்ல இரும்பு கம்பியை காய்ச்சி இழுத்துண்டு வாங்கடா, நல்ல சூடு போடுங்கடா இவனுக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னா. மறுபடியும் அந்த மாதிரி உடம்புல சூடு போட 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 இவருக்கு அப்படியே குழு குழு குழுன்னு இருந்தது. அதான் பக்தியே அக்னியை செயலற்று பண்ணிவிட்டது, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த பக்தி. சரி அடுத்தது நல்ல பாம்பு. அந்த நல்ல பாம்பனுடைய விஷத்தை இவனை குடிக்க வைங்கடா அப்படின்னா. ஆலக்கால விஷத்தை உண்ட
சிவபெருமானுக்கே அம்பாளுடைய தடாகத்தினால ஒன்றுமே ஆகலை, எனக்கு என்ன ஆப்போறதுன்னு அப்படின்னு வாங்கி பேசாம குடிக்கிறார். மீராபாய்க்கும் அப்படி தானே பண்ணா. அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து எப்படி நீ இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் பாட்டம்லாம் பண்ணலாம், திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி ஆலகால விஷத்தை கொடுக்குறா. அவள் மீரா வந்து சந்தோஷமா உண்மத்தரில் இருக்கிறதுனால அவளுக்கு அதை பற்றி நினைப்பே இல்லாமல் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஆடிட்டு அதை குடிக்க 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 அந்த கிருஷ்ணருடைய இதெல்லாம் நீளமாயிடுது. பக்தர்களுடைய ஒரு எப்படி ஒரு ஆட்கொள்றார் நம்மளன்றதுக்கு. ஸோ பிரகல்லாதன் அப்பா 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 அவன் அப்பா ஹிரண்யகசிபு எத்தனை பண்ணினார், அதே மாதிரி தானே, அதே நரசிம்மர் தானே இவரும் வேண்டார், பெரியதாசனும் வேண்டார். ஒவ்வொரு தடவையும் அந்த பிரகல்லாதனுக்கு ஒவ்வொரு சோதனை கொடுக்குற போர்ச்சேவும் நரசிம்மா 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 நாராயணா நாராயணான்னு சொல்ல சொல்ல ஒவ்வொன்றுத்துலேருந்தும் இந்த குழந்தை பிரகல்லாதன் வெளியில் வரான். அதே மாதிரி இவரும் ஒவ்வொன்றுத்துலேயும் வெளியில் வரார். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த பட்டத்து யானை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மதம் பிடிக்க வச்சுடலாம். அந்த மதம் பிடிக்கிற யானையை இவன் மேலே ஏவி விட்டுடலாம் அப்படின்னு வரல ஏற்றி விட்றான். சரி, அது ஓகே, அந்த யானைக்கு மதம் பிடிக்க வை. மதம் பிடிக்க வச்சா அந்த யானை வெறியோடு விருந்தா இந்த இவரை பார்த்த உடனே, பெரியதாசரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணலை, திரும்பி ஓடி போயிடுது. எப்படி மக்கள் கூட்டத்தோடு ஓடி போயிடுது. அவளை போய் துரத்த ஆரம்பிச்சுடுது. எல்லாம் சதறி ஓடி போயிட்டான். என்னடா அது, இவனை இப்படியே விடக்கூடாது, இவன் கண்டிப்பாக மந்திரவாதி தான், ஏதோ நரசிம்மா ரங்கான்னு ஏதோ சும்மா பேரை சொல்லிட்டு கடவுளோடைய பேருன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தின்னு இருக்கான். ஹீ நோஸ் ஆல் மந்திர வித்தைகள், சித்து வித்தைகள்லாம் பண்ணுறான் இவனை இந்த மாதிரி விடக்கூடாது, கழுமரத்தில் ஏற்று இவனை, அதாவது தூக்கு தண்டனை மாதிரி அவனை வந்து இந்த கழுமரத்தில் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது பண்ணுறா. அப்போ மக்கள்லாம் ஒரே புலம்புறா. ஐ திங்க் இந்த ராஜாவுடைய காலம் முடிவு போகிறதுன்னு நினைக்கிறேன். ஹிரண்யகசிபுக்கும் அப்படி தான் சொன்னான் எல்லாரும். ராவணன் என்ன தன்னோட பெண்ணுடைய ஆசை இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சாபம் வாங்கிட்டான், அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எப்போ அவனுடைய அக்கிரமங்கள் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக மக்கள்லாம் ஆஹா இனிமேல் அந்த லங்காவையே எரிக்கிற போச்சே, ஹனுமாத்தோடைய ஆஞ்சநேயர் வாள்லேருந்து ஃபுல்லாக லங்கை முக்கால்வாசி எரிக்கிறார், பா நாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழறம் போச்சு. இந்த லங்கைக்கு இந்த ராவணனுக்கு ஒரு அழிவு வந்துடுத்துன்னு தான் எல்லாரும் நினைச்சா. அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி தான் பிரகல்லாதன் வந்து ஒவ்வொரு தடவையும் அவனை துன்படுத்தும் போச்சேவும் ஹிரண்யகசிபுனுடைய ரூலிங்க்கு ஒரு எண்ட் வந்துடுது. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் இந்த ராஜாவுடைய ஆட்சி இதோட ஓவர், என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே, இவரை போய் கழுமரத்தில் ஏற்ற சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரங்கா ரங்கா நரசிம்மா ரங்கா 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 நரசிம்மா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எப்போதுமே நான் ஆல்ரெடி நம்ம திருக்கோளர் பெண் பிள்ளை ரகசியமில் பார்க்குற போச்சு சொல்லியிருக்கோம், நரசிம்மர் அவதாரம் மட்டும் ரொம்ப 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 ஸ்பெஷல். கார்த்திகை மாதம் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இப்போ தான் முடிஞ்சுது. அது என்னென்னா தட்சணம் வருவார். ராமரா 16 வருஷம் காட்டுக்கு போய் அவஸ்தப்பட்டு பண்ணினார் தன்னுடைய அவதாரத்தை. பலராமரும் அதே மாதிரி தான். கிருஷ்ணர் அவதாரமும் பலவிதமான லீலைகள் புரிந்தார், வாமன அவதாரமும் இந்த மாதிரி. ஆனால் இந்த நரசிம்ம அவதாரம் மட்டும் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டான் அந்த பிரகல்லாதன் குழந்தை. எந்த தூணை காமிக்க போகிறான்னு தெரியாது. ஸோ இந்த தூணை காமிக்க போகிறானா அந்த தூணை காமிக்க போகிறானான்னு அவர் அப்படி தவிச்சுன்னு இருக்கார். அப்படி அந்த தூணை காமிச்ச உடனே இந்த க்ஷணத்தில் வந்தார் பாருங்கோ. அந்த மாதிரி இந்த இவர் பிரியதாசர் வந்து நரசிம்மா நரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்ல சொல்ல மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ராஜாவுக்கு நன்னா புரிஞ்சு போயிடுத்து இவன் கிளர்ச்சியாளன் தான் அப்படின்னு கழுமரத்தில் ஏத்துறா இவனை அப்படின்னு ஆர்டர் போட்டார். என்ன நடந்தது நாளைய தொடர்ந்து நம்ம பார்ப்போம்.